Hi students, today we will talk class 10, chapter 3, pair of linear equations in two variables, exercise 3.1. இதில் நம்ம first sum பார்க்க போகிறோம். Form the pair of linear equations in the following problems and find the solution graphically. So நம்ம இதில் graph பண்ண போகிறோம். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 students of class 10 took part in a mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, find the number of boys and girls who took part in the quiz. Okay, so இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 students totally 10 students இருக்காங்க அந்த 10th standardல அவங்க வந்து ஒரு quiz competitionல participate பண்ணுறாங்க. If the number of girls வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க more than the number of boys. ஸோ 4 வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் த குவிஸ். ஸோ நம்ம இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக தான் வந்து நம்ம இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸோ நம்மளுடைய சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் நம்பர் ஆஃப் boys by அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ இருந்தாங்க? டோட்டல் ஈக்குவல் டு நமக்கு 10 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ டோட்டல்னால் இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து டோட்டல் வந்து 10. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாய்ஸ் ப்ளஸ் 4. கேர்ள்ஸ்னால் என்ன நம்ம வச்சுக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அண்ட் பாய்ஸ்னால் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ஒய் ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ இந்த ஒய்யை வந்து இந்த சைட் கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு டேப்லர் காலம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிராஃப் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேப்லர் காலம் போடலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒன்று அண்ட் ஒய்க்கு இப்போ வந்து எக்ஸ் உள்ள இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ ஒய் வந்து இங்கே வந்துடுமா? ஓகேவா? அப்போ ஒய் இங்கே வந்துச்சுன்னா ஒய்க்கு வந்து என்ன வேல்யூனா ஸோ 10 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு 9ஆக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸமாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2 வந்து 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 மைனஸ் 5 வந்து நமக்கு இங்கே 5 தான் கிடைக்கும். ஸோ அதே போல் 10 மைனஸ் 6. ஸோ எக்ஸ் வேல்யூ 6ஆ? ஸோ இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 6 ஆகிடுமா? ஸோ நமக்கு 4 கிடைக்கும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. ஓகேவா? நம்ம டேப்லர் காலம் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு போட்டோம். இதே போல் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா இது நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒய் வேல்யூ வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஸ்மால் வேல்யூஸாக. நம்ம இப்படியும் நம்ம போடலாம் இந்த சம்மை. ஸோ 2 ஒரு 3 ஒரு 6 அப்படின்னு எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒயில் வந்து நீங்கள் 2வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 4 வந்து நமக்கு 6 கிடச்சிரும். அதே போல் ஒய் உள்ள இடத்துல 3யை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 + 4 வந்து நமக்கு 7 கிடச்சிரும். அதே போல் ஒய் உள்ள பிளேஸில் நீங்கள் 6ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 + 4 வந்து நமக்கு 10 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்ம டேப்லர் காலம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எக்ஸு நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரியணும் போடணும் அண்ட் வந்து ஒய் வேல்யூ அண்ட் எக்ஸ் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா மேக்ஸிமம் வந்து ஒயில் 9 இருக்குது அண்ட் 6 தான் இருக்குது. அதே போல் இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 10 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போது கிராஃப் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்னென்னா
எக்ஸ் வந்து 1 அண்ட் ஒய் வந்து 9. ஸோ எக்ஸ் வந்து இது எக்ஸா. ஸோ எக்ஸ் இதில் பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்கேல் கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம கிராஃப்க்கு எழுதணும். நம்ம வந்து எல்லாமே வந்து யூனிட் 1ஆக தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 தான் எடுத்திருக்கோம். அதே போல் இங்கே ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஆன் ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட். அதே போல் எக்ஸ் வந்து கேர்ள்ஸ் அண்டு ஒய் வந்து பாய்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.9. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு 1 அண்ட் ஒய் வந்து 9. ஸோ இங்கே வந்து நம்ம டாட் வச்சுட்டு 1,9 டக்குன்னு இதெல்லாம் அப்படியே எழுதிருங்க, இல்லைனா வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 2,8. ஸோ எக்ஸ் வந்து 2 அண்ட் ஒய் வந்து 8. ஓகே, ஸோ 2லேருந்து 8 வரைக்கும். ஓகே, ஸோ 2,8. நெக்ஸ்ட்டு 5,5. ஸோ நமக்கு 5 இங்கே இருக்குது எக்ஸு, அண்ட் இங்கே ஒரு 5, ஒய் வந்து 5. ஸோ 5,5. ஓகே, தென் 6,4. ஸோ 6 இங்கே இருக்குது அண்ட் 4 வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 6,4 இங்கே 5,5. ஓகேவா. ஸோ நீங்கள் டக்குன்னு இந்த பாயிண்ட்டை உடனே எழுதிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த கிராஃபோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ அதை எழுதிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டேப்பர் காலம் நம்ம போடணும். இங்கே வந்து எக்ஸ் வந்து 6 அண்ட் ஒய் வந்து 2. ஸோ எக்ஸ் வந்து 6 அண்ட் ஒய் வந்து 2. ஸோ நம்ம இங்கே 6,2. நெக்ஸ்ட் ஒன் வந்து 7,3. ஸோ 7 இங்கே இருக்குது அண்ட் நமக்கு 3 இங்கே இருக்குது. ஸோ 7,3. ஸோ பாயிண்ட் எழுதியாச்சு. அண்ட் 10,6. ஸோ நமக்கு 10 இங்கே இருக்குது அண்ட் 6 வந்து இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ 10,6. நான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நான் வந்து பிளாக் பென்னால் எழுதுகிறேன், நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கிராஃபை வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கிராஃப், இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் ரைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கிராஃபும் எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 7 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, ஸோ ஃப்ரம் த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, த 2 lines intersect at the point 7,3. ஓகேவா. 7 வந்து x and y வந்து 3. அப்போது number of girls equal to 7 and number of boys equal to 3. இப்போ பாருங்கள், இப்போ வந்து 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4 பாய்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து 4 வந்து மோர் தென் பாய்ஸாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டாக இருக்கா. 3 மோர் தென் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ 3 + 4 வந்து 7. ஸோ எக்ஸ் வேல்யூ கேர்ள்ஸ் வந்து ஈக்குவல் டு 7 அண்ட் பாய்ஸ் ஈக்குவல் டு
3. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.